ஹலோ காய்ஸ், இதான் என்னோட புது யூடியூப் சேனல். இன்னையிலேருந்து vlogs போடலான்னு பார்க்குறேன். சரி பண்ணலான்னு இந்த ஐடியா இருந்துச்சு. ஒரு இத்தனை வருஷம் 2026 ஆச்சு. இத்தனை வருஷம் வந்து ட்ரை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு நல்ல கேமரா இருந்தால் பண்ணலாம், நல்ல லைட்டிங் இருந்தால் பண்ணலாம், நல்ல ஒரு ஆடியோ இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் கிஸ்தனிக்ஸ் அவரோட பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு ஃபஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டாபிக் யோசிக்கும்போது, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட காலேஜ் முடிஞ்சு 20 நாள் ஆச்சு. 20 நாள் அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்க. அதுவே பெரிய 20 நாளே பெரிய கஷ்டமா இருக்குங்க. எப்படி சொல்ல, பறையன் பொருள்லாம் கேட்குறான் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே. தம்பி என்ன பண்ணுறாரு, தம்பி என்ன பண்ணுறாரு. தம்பி ஒன்றும் பண்ணல, தூக்கில் இன்னும் தொங்குற நிலைமை வரல, அதனால் வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த 20 நாள் ஒன்றும் சும்மா உட்காரல, ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதாவது இன்டர்வியூ கால்ஸ் வருமா அப்படி இப்படின்னு லிங்க்டின்னு, நோக்கரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் எல்லாத்துலேயும் இந்த சாட் ஜிபிடி அது இதெல்லாம் போட்டு என்னமோ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு போர்ட்டல்னு ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஜாப் அந்த நோக்கரி, லிங்க்டின் அந்த மாதிரி போல அதில் லாகின் பண்ணி நம்பர் வரிசையாக கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கம்பெனி காலே கோயம்புத்தூர்ல தான் வந்துச்சு. ஏனுங்க நமக்கு எப்பயும் ஏமாந்தானங்க பழக்கம், இது என்னங்க புதுசாக ஏமாத்துறது. ஈமோ கோழி, எம்எல்எம் இந்த மாதிரிலாம் ஏமாந்தானங்க பழக்கம், இது என்னங்க புதுசாக ஏமாத்தலாம் ஆரம்பிச்சிட்டிங்க. முதல்ல ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்துச்சுங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுறேன், இந்த டைம் டு இந்த டைமில் நீங்கள் ஜூம் கால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா. சரி வெப்சைட்லாம் போய் பார்த்தேன், ஜென்யூனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேப் போய் பார்த்தா ஏதோ ஒரு மெயின் ரோட்டை காமிக்கிறாங்க. சரி ரைட்டு, அப்பயே தெரிஞ்சிச்சு ஏதோ ஏதோ நம்மளை பட்டை அடிக்க போகிறாங்க அப்படின்னு. சரி அப்புறம் என்ன நினைப்பீங்க எல்லாம் பின்னாடி போகணும் கிடையாது, போய் சரி சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமேன்னு போய் அட்டன் பண்ணேன். போய் ஜூம் லிங்க் ஒரு 11 டு ஆமாம் 11 டு ஒரு 12 மணி 1 மணி நேரத்துக்கிட்ட அந்த வெபினார் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன அந்த கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கடைசியில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுங்க, அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த எடுத்த நோட்ஸ் எல்லாம் உங்கள் கைடுக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதோட நானும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டெலிகால் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டெலிகால் இன்டர்வியூ வந்து வச்சாங்க. டெல்மி அபவுட் அதான் எப்பயும் போல தான் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அந்த இது வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னாங்க. ஹெச்ஆர்லேருந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும் அப்படின்னாங்க. அதுலேயும் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் போடணும், ஏன்னா வந்து உங்களை மேனேஜர் லெவலில் வந்து தான் நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம், அதனால நீங்கள் ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் போட்டுக்காமீங்க அப்படின்னாங்க. இது பட்டை நமக்கு போட்டதில் இவங்க எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி போட்டு கொடுப்போமா, அது வந்து 4 போடணுமா, மொத்தம் 6 அதில் 4 போட்டால் ஓகே அப்படின்றாங்க. அதோட சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்ல மாட்டேன், அதில் இந்த 1000 ரூபா வேற பே பண்ணணுமா. எதுக்குன்னா அந்த கோர்ஸ் மாதிரி அவங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நடத்துவாங்கலாம். அது வந்து ரெகனைசேஷன் யூனிவர்சிட்டியா, அது என்ன யூனிவர்சிட்டி என்ன இலவன்லாம் தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் 1400 சொல்கிறீங்க பே பண்ணுங்க, பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும். அது வந்து வேல்யூட்டு நீங்கள் எங்கே போனாலும் அதை வந்து அதெல்லாம் நொட்டிடலாம் அப்படி இப்படின்னாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லி கட்டலை, சும்மா அந்த ஜிபேல போய் அப்படி இப்படி எடிட் பண்ணி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ கால் இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஹெச்ஆர் நான் சொன்னேன்ல அது நடந்துச்சு. இன்சூரன்ஸ் போட்டு காமிக்கணுமா, அதுவும் சரி ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா அப்படின்னா கூட சரி 30 ரூபாய்க்கு மேலே தான் போடணும். ஏண்டா காசு இல்லைன்னு தான் நாங்களே அப்படி இப்படின்னு போட்டு வரோம், எங்கள்கிட்டே காசு அடிக்க பார்க்குறீங்க. அடுத்த கம்பெனி வந்து அதுவும் கோயம்புத்தூர் தான் ஒரு கம்பெனி. இது வந்து என்ன மாதிரினா சதுரங்க வெற்றிலாம் வரும்ல, இந்த க்ரீம் விற்கிறோம், அது விற்கிறோம், லேகியை விற்கிறோம், குன்னோணி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி இது. ஃபஸ்ட்டு என்ன இதே தான் கால் பண்ணி உங்களை வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, இந்த ஷார்ட் லிஸ்ட்டுங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டாங்க.
அதுதாங்க அதில தாங்க விழுந்துடுறேன். சரி ஷார்ட் லிஸ்ட்னா பரவால்ல நம்ம டேலண்ட் எதுவும் மதிச்சு ஏதோ பண்றாங்க போலயே, நம்மள ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க போலயேன்னு நெனச்சு மறுபடியும் உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு அம்மா கால் பண்ணுச்சு. இந்த மாரி நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களுக்கு விருப்பம் ரெஸ்யூம வந்து நீங்க WhatsAppல சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் வெபினார் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள நீங்க போவீங்க அப்டின்னாங்க. சரின்னு சொல்லி ரெஸ்யூம அனுப்பிட்டேன். அப்புறம் எத வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ரெஸ்யூம அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு நீங்க வந்து 200 சில்லற வந்து நீங்க பே பண்ணணும். அப்பதான் வெபினார் வந்து நாங்க அட்டெண்ட் பண்ணுவோம். இந்த வெபினார் வந்து ரொம்ப அப்படி நீங்க வந்து ஐநா சபையில போய் நொட்டிடலாம் அப்படி இப்படின்னா மறுபடியும் அதே தான். நீங்க வந்து யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு சர்டிஃபிகேட்லாம் வரும் அந்த வெபினார் மூலியமா. அதனால நீங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கே நீங்க தூக்கிடலாம் அப்படி இப்படின்னு நான் சரி ரைட்டுன்னு சொல்லி பண்ணிட்டு உள்ள போய் வெபினார் பார்க்குறேன். நல்லா தான் பேசினான். ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா பேசினான். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையானது என்ன தெரியுமா, பணம்னா எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படி இப்படின்னா சரி ரைட்டு அதெல்லாம் தெரியும்டா அதனால வேலை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தா இந்த வெபினார் எல்லாம் முடியிற ஸ்டேஜ் வருது. அதுக்கப்புறம் சொல்றான் உங்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து 1500 நீங்க மறுபடியும் பே பண்ணணும். பண்ணி இந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நீங்க வாங்க சொல்லணும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மேனேஜர் ரோல்ல அதே அதே தான் அந்த மேனேஜரும் நோட்டிடுவாங்க, வெபினாரையும் நோட்டிடுவாங்க, இந்த ரெகனைசேஷன் யூனிவர்சிட்டி இந்த ஷார்ட் லிஸ்ட் இந்த 3 வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க எல்லா கம்பெனிக்காரங்களும். அதை ஒன்று வச்சுட்டு வந்து இப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து பர்மனன்ட் ரோல் அதுவும் நீங்க கேட்ட டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்க எங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே உங்களுக்கு போட்டு தரோம். அங்கேயே நீங்க சூப்பர்வைசரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம். நான் தெரியும்டா இப்போ அவன் மேனேஜர் எல்லா இடமும் தெரியும்டான்ட்டு ஒரு கும்பிட போட்டு வேணான்ட்டு வந்தாச்சு. கடைசியில் 3வது கம்பெனி வந்து திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பெரிய நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமா நாங்கள் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி ரன் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷர்ஸ் நல்ல இன்டெலிஜென்ஸான ஃப்ரெஷர்ஸ் தேவை. அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே எனக்கு டவுட்டு. இன்டெலிஜென்ட்ரா ரொம்ப அறிவான ஆட்கள்லாம் தேவைன்றா நம்ம இன்டர்வியூ வேற ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன்றான். சரி ரைட் என்னமோ தொலைஞ்சு போங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னா சரி ரைட் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணோன்றான், அப்புறம் ரெஸ்யூம் ஏன் கேட்குறான்? ரெஸ்யூம் வச்சு தானே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஏமாத்த போறவங்க எப்படி ஏமாத்தினா என்ன, ரெஸ்யூம் வச்சு ஏமாத்தினா என்ன, இது பண்ணி ஏமாத்தினா அதோட சொல்லி ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் ரெஸ்யூம் அனுப்பினேன். அதே மாதிரி இன்டர்வியூ மாதிரி ஷெட்யூல் பண்ணால் 11:30 to 12:30ன்னு நினைக்கிறேன் 1 மணி நேரம். மறுபடியும் அதே மாதிரி வெபினார் மாதிரி போச்சு. கம்பெனியோட அருமை பெருமை நாங்கள் பில்டிங்லாம் அப்படி கட்டியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்ஆர் ரோலில் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. உங்களை வந்து ஒரே மாதத்துல நாங்கள் ஹெச்ஆர் ஆக்கிடுவோம். இதுவும் பர்மனன்ட் ரோலு. நீங்கள் எந்த சிட்டி கேட்குறீங்களோ உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேயே நாங்கள் வந்து போட்டு வந்துடுவோம். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா சரி ரைட்டுன்னு சொல்லி ஆனால் இந்த இதில் பியூட்டி என்னன்னா இதில் காசு கேட்கல. ரொம்ப நல்லவனா திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. ரோல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்ல மாதிரி பேசினான். இந்த ரோலு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சாட் ஜிபியில் ஒரு 10 வாட் இஸ் அபவுட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு 10 வரும். அதெல்லாம் வரிசையாக கடன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டான். அதே மாதிரி நீங்கள் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி போல அதை தைலி சொல்ல மாட்டேன்ட்டேன். முதல்ல தெரிஞ்சுன்னா அப்பயே கட் பண்ணியிருப்பேன். சொல்லலை என்கிட்ட ஹெச்ஆர் ரோலு நீங்கள் வெபினாரில் வந்து அட்டன் பண்ணுங்க, நீங்கள் வந்து அதை வந்து அதை அப்படி இப்படின்னா சரி ரைட்டுன்னு உள்ளே போய் பார்த்தா மறுபடியும் சேட்டையை காமிச்சிட்டாங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு 5 பேருக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு காமிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கீழே உள்ளவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த தமிழ்நாடு பொறுத்தலே வேணாம். நம்ம நோக்கரி லிங்க்டின் இல்லைன்னா என்னென்ன அந்த பெரிய கம்பெனிஸ் இந்த அமேசானு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதுலலாம் கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவன் வெப்சைட் போனோம்னா அதில் போய் நான் இன்டர்வியூ எல்லாம் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு அந்த ஜாப் அதில் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நம்ம சாட்ஜிபியில் பேஸ்ட் பண்ணி இதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ரெஸ்யூம் ரெடி பண்ணி எல்லா கம்பெனியும் வரிசையாக செலக்ட் பண்ணாத கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் ஒரு கடிதம் மாதிரி ஒன்று எனக்கு இமெயிலில் அனுப்பியிருந்தான். அவ்வளோ அருமையாக அதோட இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பேங்கிங்
இந்த வங்கித்துறையில் வந்து கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால சரி நம்ம பேங்கிங் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்த்தா இப்போ தான் எஸ்பிஐபிஓ நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அது போய் சரி ஓகே சிலபஸ் தானே, என்ன எக்ஸாம்னா என்ன ஒரு 10 மார்க் 15 மார்க் எல்லாம் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி போய் சிலபஸ் தான் எடுத்து பார்த்தேன். இதெல்லாம் படித்து நம்ம எப்போ எஸ்பிஐபிஓ ஆகி நம்ம வேலை பார்த்து அப்படின்னு சரி ரைட் நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவ்வளோதான். ப்ரைவேட்டில் எப்படி போய் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்து உள்ளே போய் பார்த்தோன்னா தான் இப்படி சேல்ஸ் ஓரியன்ட் ஜாப்னு போட்டுருந்துச்சு. சரி அதோட ப்ரைவேட் பேங்க்கில் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் ரோலில் ட்ரை பண்ணுவோம், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போய் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் அந்த கெரியர் ஆப்ஷன் அதே மாதிரி போய் எல்லாம் வரிசையாக செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் வச்சாங்க, அப்புறம் இன்டர்வியூ வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னாங்க. சரின்னு சொல்லி அசஸ்மெண்ட் இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நான் இது வரைக்கும் போன பெரிய சிட்டியே மதுரை தான். மதுரையே சிட்டிங்கிறேன்னா என்னோட எவ்வளோ எக்ஸ்போசர் இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம பெங்களூர் போகிறோம். இன்னைக்கு நம்ம கிளம்புறோம். நாளைக்கு காலையில் போய் ரீச் ஆகும். அதுக்கு முதல்ல நம்ம பேக்கிங் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து நம்ம ஃபார்மல்ஸ் தான் போடணுமா. நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு பேக் பண்ணுவோம். எல்லாம் அடிச்சாச்சு, டக்குன்னு பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். என் ஃபேஸ் உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பஸ் ஏறி உட்காந்தாச்சு. நைட்டு வந்து ஆனாங்க நேரத்துக்கு. சரி நாளைக்கு பேங்க்கும் பார்ப்போம். பாய்.